வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முட்டை, சோயா, நெல்லூர் காரசார கிரேவி. தேவையான பொருட்கள்: முட்டை 4, கொத்தமல்லி சிறிது எடுத்துக்கோங்க, ரெட்டு, க்ரீனு, எல்லோ கலர் குடைமிளகாய் கால் பகுதி கட் பண்ணி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. தாளிக்க பட்டை 2, பிரிஞ்சி இலை 1, ஸ்டார் 1, மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு, இல்லை 2 சிட்டிகை கூட நீங்கள் போடலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சாம்பார் வெங்காயமும் நீங்கள் பயன்படுத்தலாம். சாம்பார் வெங்காயம் 8 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. தக்காளி பழம் இதில் சேர்க்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா மிளகு போட்டு இந்த கிரேவி நெல்லூர் ஸ்டைலில் நம்ம வைக்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்திலும் பிரட்டி சாப்பிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுட்டு 1 குழிக்கரண்டி, அதாவது 100 கிராம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஸ்டாரு, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டேன். அது பொரிஞ்சி வரவும் நம்ம க்ரீன், ரெட், எல்லோ கலரில் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். கால் பகுதி கட் பண்ணி, நீங்கள் அரை பகுதி ஆஃபாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி கொடுக்குறேன். அடுத்து முக்கியமான ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். சிகப்பு சோயா, வெள்ளை சோயா, அது வெள்ளை உருட்டு சோயா இருக்கும் இல்லைங்களா, பச்சை, அது காஞ்சது இல்லை, பச்சை, அது ஒரு அரை கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்து நம்ம சிகப்பு சோயா, அந்த ஒயிட் சோயா ரெண்டுத்தையுமே இதில் சேர்க்கணும். எண்ணெய் வதங்கெடுத்து, குடமிளகா வதங்கெடுத்து, அரைச்ச விழுது ரெடியாக எடுத்து அதையும் வடிச்சட்டியில் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கி கொடுங்க. கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க, நல்லா வதங்கட்டும். நம்ம சோயா ஆட் பண்ணி இதில் செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கிரேவி நெல்லூர் ஸ்டைலில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கேன், நல்லா வதங்கணும். இப்போ நான் இப்போ சேர்த்தது கொஞ்சோண்டு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைக்கிற பொருளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒயிட் அண்ட் ரெட்டு சோயா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கப்பு எடுத்து அதை சேர்த்துட்டேன். அடுத்து கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். பச்சை மிளகா வேணும்னா விருப்பப்பட்டு 2 பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்கலை. இப்போ நல்லா இதை எல்லாத்தையுமே வதக்கி கொடுப்போம். நல்லா வதங்கட்டும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. குழந்தைங்க அனைவரும் நீங்கள் எப்போ இதை செய்வீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ருசியும் மனமும் அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி கொடுத்தா அசைவ பிரியர்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் சைவத்துக்கே மாறிடுவாங்க. சைவத்தில் கூட இவ்வளோ ருசியாக செய்ய முடியுமா என்ற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நான் அந்த மிக்ஸி ஜாரில் அலம்பி 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வடச்சட்டியில் இருக்கிறத அப்படியே நம்ம குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 2 சிட்டிகை நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கணும், மஞ்சள் கலந்து ஒரு ப்ரௌன் கலரில், அதனால் போட்டுட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு
சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். மிளகாய்த்தூள் உங்கள் விருப்பம் தான், மிளகே அதிகமாக வச்சுக்கலாம். நான் குக்கரில் வச்சு ஒரு 2 சவுண்டு வர வச்சு எடுத்துட்டேங்க. ஆவி அடங்கினதும் அப்படியே கிரேவியை வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே கமன்ட்டு விசில் குக்கர்லேருந்து சவுண்டு வரும்பொழுதே நல்ல ஒரு வாசம். இப்போ கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கி கொடுங்க. முட்டையை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா முட்டையை முதலே சேர்த்துட்டா முட்டை உடஞ்சி எல்லாமே கலந்துருங்க. முட்டையில் கீரல் போட்டும் வைக்கலாம், இல்லை கீரல் போடாமலும் அது அப்படியே சேர்த்துடலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி கொஞ்சம் டைம் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணலாம். இப்போ நான் நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு பக்கம் கொதி வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். கடைசியாக முடிய போகிற ஸ்டேஜ் என்னோடய மருமக அவங்க தான் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த காரசாரை குடமிளகா சோயா சேர்த்த முட்டையும் ஆட் பண்ண இந்த மிளகு கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். ருசி அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக நான் முட்டையை ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய மருமகள் தான் இதை கலந்து கொடுத்துட்ருக்காங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவியாச்சு. எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. முட்டையில் லைட்டாக கீரல் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே கூட சேர்த்துடலாம். இப்போ முட்டை மேலே அந்த கிரேவியை அள்ளி ஊற்றுங்க. முட்டையை சேர்த்ததும் ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடலாங்க. ஒரு 5 நிமிடம் அப்படியே இருக்கட்டும். முட்டையோடு கிரேவியும் சேர்ந்து கொதிக்கட்டும். அட்டகாசமாக காரசாரமாக அருமையான ஒரு கிரேவி ரெடியாக எடுத்து நெல்லூர் ஸ்டைலில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அருமையாக காரசார முட்டை சோயா குடமிளகா அட்டகாசமாக நெல்லூர் ஸ்டைல் முட்டை சோயா குடமிளகா கிரேவி ரெடி ஆகிடுது. ஹோட்டல் சுவையை மிஞ்சிடும் இந்த கிரேவி. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.